சென்னையில அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில ராமகிருஷ்ண ரெட்டி என்ற தொழிலதிபருடைய வீட்டுல 5 சிஆர்பிஎஃப் வீரர்கள், துப்பாக்கி ஏந்திய சிஆர்பி வீரர்கள் உதவியுடன் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இவர் கட்டுமான நிறுவனம் மார்க் என்ற பிரபல கட்டுமான நிறுவனத்தினுடைய அதிபராக இருக்கிறார். இவருடைய அந்த வீட்டுல அதிகாரிகள் இந்த காலையிலிருந்து சோதனை நடத்தி வருகிறார்கள். அதே போன்று புரசைவாக்கம் பகுதியில மோகன்லால் கத்தாரி என்ற நகை வியாபாரி, மொத்த நகை வியாபாரி. இவர் சவுகார்பேட்டை பகுதியில நகை வியாபாரம் செய்யக்கூடியவர். இவருடைய வீட்டிலும் இந்த சோதனை நடத்தப்படுகிறது. இவர்கள் தொடர்புடைய பிற இடங்களிலும் சோதனை நடத்துவதற்கு அதிகாரிகள் விரைந்திருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல அதிகாரிகள் பல்வேறு இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். கிழக்கு கடற்கரை சாலை, அக்கரை, திருவான்மியூர், விமான நிலையம் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலையும் அதிகாரிகள் அந்த பகுதிக்கும் விரைந்திருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு இடங்கள்ல சோதனை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 2 இடங்களில் மட்டுமே தற்பொழுது அதிகாரிகள் உள்ளே சென்று சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். சட்டவிரோத பணப்பரிமாற்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த சோதனை நடப்பதாக கூறப்படுகிறது. இதனுடைய இந்த ஒரே வழக்கு தொடர்புடையதா அந்த சோதனை எல்லாமே என்றால், ஒரு பக்கம் தங்க நகை வியாபாரி, மற்றொரு பக்கம் கட்டுமான நிறுவனத்தினுடைய அதிபர், 2 வழக்கும் ஒரே வழக்கு தொடர்புடையதா அல்லது வெவ்வேறு வழக்குகள்ல ஒரே நேரத்தில் இந்த சோதனையை நடத்துகிறார்களா என்பது அதிகாரிகள் இந்த சோதனை முடித்த பிறகு அது குறித்த ஒரு விரிவான அறிக்கையை வெளியிடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.